ஹலோ கைஸ், இன்னைக்கு நானும் போட போறேன்டா vlog நம்பர் 1. இந்த vlogல என்ன இன்ட்ரெஸ்டா பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்னையில இருந்து நமக்கு ஒரு 1 டே ட்ரிப்னு பிளான் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு நமக்கு அதிகமா மைண்ட் செட்டுக்கு டக்குன்னு வர்றது என்னன்னா தடாவா தான் இருக்கும். அந்த அதுவும் இல்லாம தடா வந்து நமக்கு சம்மர் டைம்ல தான் வந்து அந்த போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வரும். ஆனா அதுலயும் நமக்கு என்ன டவுட் இருக்கும் பாத்தீங்கன்னா, இந்த டைம்ல போனா வாட்டர் ஃப்ளோ இருக்குமா, இல்ல அந்த ஃபால்ஸ்ல இருந்து வர தண்ணி கொட்டுற தண்ணியோட ஃப்ளோவும் அதிகமா இருக்குமா அப்படிங்கிற சந்தேகம் குழப்பம் நிறைய இருக்கும். ஸோ அது எல்லாமே இப்ப நான் எந்த டேட்ல எடுத்துட்டு இருக்கேன்னு பாத்தீங்கன்னா, ஜூலை 26, 2026. இன்னும் ஒரு 51 கிலோமீட்டர் தான் காட்டுது. போயிட்டு இருக்கிறேன். காலையில நானும் ஒரு 5 மணிக்கெல்லாம் வண்டி எடுத்துடலாம் தான் பார்த்தேன். ஆனா அப்படி இப்படின்னு 5:45 ஆயிடுச்சு. ஆனா 8 மணிக்கு தான் ஓப்பனிங் டைம் அங்க. ஸோ அதை கனெக்ட் பண்ணி தான் நான் வண்டி எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறேன். மணி வந்து இப்போ 6:47 ஆகுது. ஸோ நான் எப்படி கிட்டத்தட்ட ரீச் ஆயிடுவேன். 8 மணிக்கு அங்கே போறதுனா ரீச் ஆயிடுவேன். ஏன் அவ்வளோ ஏர்லியா போறேன், ஏன் ஓப்பன் பண்ற டைமுக்கே போறேன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வீக்கெண்ட்ல இப்போ போயிட்டு இருக்கிறோம். வீக்கெண்ட்ல மேக்ஸிமம் நான் நிறைய வீடியோஸ் பார்த்த வரைக்கும் வீக்கெண்ட்ல நிறைய க்ரௌடு வர மாதிரி தான் போட்டிருக்கான். அதனால என்னால மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் 8 மணிக்கு ஓப்பன் பண்ற டைம் நாங்கள் இருந்துடணும்டா. அப்பதான் நம்ம வீடியோல வந்து இந்த ஆன்சரை தெளிவா கொடுக்க முடியும் அப்படின்னு நான் போயிட்டு இருக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நல்லா இருக்குல்ல இந்த இது பார்க்க. ஒரு கரெக்டா ஒருத்தர் மட்டும் நடந்து போற மாதிரி. இந்த பக்கம் பாருங்க, நம்ம ஆல்மோஸ்ட் வந்து அந்த இடத்துக்கு வந்துட்டோம். எனக்கே உள்ள போயிட்டு தண்ணி எவ்வளவு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. வாங்க போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம ஏமாறல பிரியா, தண்ணி இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ட்ரெஸ் சேஞ்சிங் ரூமு, டாய்லெட்டு இதெல்லாம் இந்த பக்கம். இங்க கொஞ்சம் நல்லா இருக்கு. தண்ணி சூப்பரா இருக்கு பாரு. ஆமா, நீச்சல் அடிச்சு பரவி வந்துனே இருக்கிறானுங்களே. சூப்பரா இருக்கு பிரியா. அதோ இங்க இருந்து இதுல இருந்து நீ இப்படி நடந்து போறதுக்கு இது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆக்சுவலா அங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது, இது அப்படியே ஸ்ட்ரைட்டா உள்ள போகுது. மேலே எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கே ஐடியா இல்லை. ஸோ போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. கீழே இந்த ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்கிறது ஒர்த்தான்னு கேட்டால் ஒர்த்து தான். என்ன நம்ம கொஞ்சம் நேரமாக வந்தனால கொஞ்சம் நேரம் தனியாக ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சுது. இப்போ இன்னும் ஒரு 1.5 கிலோமீட்டர் நடந்து வந்திருப்போமா? கரெக்டாக மேலே வந்ததுமே ஒரு சிவா டெம்பிள் இருக்குது. எவ்வளோ தூரம் மேலே போகணும்னு தெரியல. மேலே போனாலும் தண்ணி வருமானு தெரியல. பார்த்தீங்கன்னா தெரியும், மங்கிஸ் நிறையா இருக்கு. இது உள்ளேயே வந்து தண்ணி குடிக்கிறது இதெல்லாம் பார்க்க நல்லா ஒரு மாதிரி அமைதியாக பீஸ்ஃபுல்லாக இருக்கு. ஒரு குடும்பமே வரானுங்க. ஐயோ குட்டி, அது குட்டி வயிற்றுல 2 இது குட்டி வச்சிருக்கு பிரியா.
சான்ஸே இல்ல. செம்ம ஷாட்டு, செம்ம ஷாட். இங்க ஒரு ஃபேமிலி உட்காந்துருக்குது பிரியா. அதோட ஃபேஸ் செம்ம அழகா இருக்குல்ல. தண்ணி குடிக்குதுப்பா. பாய். ஆனா நான் கூட பயந்த பிரியா, சரி இவ்வளவு கிட்ட நிக்கிறோமே அப்படின்னு பயந்தேன். ஆனா அது பாரு ஒரு அமைதியா உட்காந்துருந்ததுங்க. நம்ம டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் அவங்களும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. இங்க பாரு கரெக்டா என்ன பாரு. இது உள்ள இருக்கு அதுவா? ஏய் ஆமா, தண்ணிக்குள்ள இருக்கு தெரியாது. ஆமா. ஐயோ தம்பி, நான் வரல, இப்படி போறேன். எல்லாத்தையும் கண்டுபிடிக்குது, வந்து இல்ல மரக்கட்டை கண்டுபிடிக்குது, பாம்பு கண்டுபிடிக்குது. ஐயோ கட்டா. ஏய் அது நம்மளுக்கு பயந்து உட்கார்ந்திருக்கு. நீ கத்துக்கு இதே பாரு. இது ஆக்சுவலா இதுல பார்க்க பாம்பு மாதிரியே தெரியல. இதோ போது. இது ஆனா கிட்டத்தட்ட ஒரு மீன், ஒரு விரல் மீன் மாதிரி இருக்குது பார்க்க. சரி ரைட்டு, இந்த ஓட வழியா தான் ஏறி வேற போகணுமா ஃபால்ஸுக்கு. அது ஏதோ விரல் மீன் மாதிரி தானே இருந்தது. அது பாம்பு தான். அது சரி, இப்ப தண்ணி பாம்பு கடிச்சா ஒன்னும் ஆகாது. நட. தண்ணி வருதா? ஃப்ளோ அதிகமா இருக்கா? வாட்டர் இருக்கா? வாட்டர் இஸ் தேர். How many kilometers for it to? 500 nearby only, yeah? 500. Okay. Worth? Okay, bro. If you want to go for walking, yeah, people are, yeah. No waterfall, just it's a pool only. Okay. ஒரு சிறிய ஏமாற்றத்தை கொடுக்குறாங்க. இவ்வளவு தூரம் மேலே ஏறி வந்தது அதாவது ஒரு கொஞ்சமா தான் தண்ணி இருக்கிற மாதிரி சொல்றானுங்க. மேலே போயிட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணிடுவோம். இவ்வளவு தூரம் வந்து பார்க்காம போக மாட்டேன். போலாம். இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு ஏறி வந்ததுக்கு பெருசா ஒன்றும் ஃபால்ஸ் அவ்வளோதான் தண்ணி வரல. கொஞ்சம் ஏமாற்றமாக தான் இருக்குது. இங்க வரவங்களுக்கு எல்லாம் அதிர்ச்சி தான். இதுதான் ஃபால்ஸா அப்படிங்கிறாங்க. இங்க காட்டு அதை கொடுவேன் பாருங்க. அங்க தண்ணி எப்படி வருது பாருங்க. மேல ஒருத்தன் படுத்து கிடக்குறான் பாருங்க. அந்த இடத்துல இருந்து கொஞ்சமா அந்த உட்காந்து இருக்க இடத்துல தண்ணி வருதா, அவ்வளவுதான். இது இன்னும் ஒரு 2 மாசம் தங்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 2 மாசம் வந்து நின்று தங்கி ஏதோ கொட்டுமா, அந்த மாதிரி ஏதோ லோக்கல்ல பர்சன் அவர் ஸ்லாங்ல ஒன்று சொன்னாப்புல. குரங்கு வந்தா சுத்தி குரங்க பார்க்கலாம். சரி. அங்கேயாவது போய் கொஞ்ச நேரம் இருந்துட்டு இதுல இறங்க வேணாமா? நீ வந்ததுக்கு வேணா அப்படி கால் நினைச்சிட்டு வா. சரி, நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன் பிரியா. இப்படி ஆயிடுச்சே. சரி ரைட்டு. இதில் வந்து ஒரு இறங்கிட்டு
அப்படியே கீழே போய் தனியா இருக்கிற இடத்துல குளிக்கலாம். அதான் டக்குன்னு வந்தீனா பரவாயில்ல. இங்க பாருங்க, இப்படியே தான் இந்த வழி நெடுக்க மேலே ஏற கீழே மேலே ஏற இப்படியே தான். நீங்கள் ஒரு எவ்வளோ ஒரு 500 மீட்டர் வரைக்கும் இப்படி இருக்குமா இந்த பாறை மட்டுமே? இந்த பெரிய பெரிய பாறை மட்டுமே ஒரு 500 மீட்டருக்கு இருக்கு. இது ஃபுல்லாக நீங்கள் இப்படி ஏறி வரணும். பாத்துருச்சுங்கன்னா முடிஞ்சு. வந்துச்சு வந்துச்சு பாத்துருச்சு. என் கையில இருந்து வாங்கிடு. பின்னாடி போறியா? என் கையில இருந்து வாங்க பிரசாந்த். அண்ணா இது பிடிக்கணும். ஒண்ணு கூட நான் போறேன். போ போ போ. வா பிடி வா. வா வா வா. கையில மிச்சம் இருந்ததுன்னா அதையும் கேட்டு வாங்கிட்டு தான் போகுது. ஆமா நான் அதான் சொன்னேன். ஆமா பெருசு வந்துருது வேகமா. 3 தான் எடுத்துட்டு வந்தோம்ல. ஆமா இங்க செம்ம ஹைட்டுக்கு போய் உட்காந்து சாப்பிடுது. இங்க பாருங்க மக்களே, காலையில நம்ம நேரமா வரும்போது இந்த இடத்துல எப்படி இருந்தது, இப்ப மேல போயிட்டு கீழே வந்துட்டேன். என்ன கூட்டம் பாருங்க. சரியான கூட்டம். ஆனா தண்ணி இருக்கு, இந்த இடத்துல தண்ணி இருக்கு, இங்க நல்லா இருக்கு. இருக்கிற தண்ணி இங்க நல்லா இருக்கு. ஸ்விம் பண்றதுக்கெல்லாம் இங்க சூப்பராகவே இருக்கு. மேலே கஷ்டப்பட்டு அவ்வளோ தூரம் நடந்து போனதுக்கு ஒரு மாதிரி பரவாயில்ல. நம்ம அந்த ட்ரெக் பண்ணி போற த்ரில் இருக்கு. அதர்வைஸ் நம்ம போன நேரத்துக்கு தண்ணி வரலை.